கடந்த காலத்தில் எந்த ராசிக்காரர்கள் 2025 அப்படின்றத மட்டும் இல்லை, ஒவ்வொரு கிரகங்கள் பயிற்சியாகும் போதும் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வழிகள் மாறிடாதா அப்படின்னு எதிர்பார்த்த ராசியில் கடகராசிக்காரர்கள் ரொம்பவே அதிகம். அஷ்டமத்து சனி எப்போ ஆரம்பிச்சதோ கடகராசியில் பிறந்தவருடைய வாழ்க்கையை நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க பட்ட வழிகளும் கஷ்டங்களும் வார்த்தையால் சொல்ல முடியாது. இன்னும் சொல்லணும்னா சொல்ல முடியாத ரணங்களையும் சொல்ல முடியாத வழிகளையும் சொல்ல முடியாத மன உளைச்சல்களையும் மனசில் சுமந்து வாழ்ந்த ராசி கடகராசி. ஒரு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, தகுதிக்கான வேலை கிடையாது, ஒரு நம்மளுடைய எண்ணத்துக்கேற்ற வாழ்க்கை நமக்கு அமையலை, அல்லது எல்லாருக்கும் நல்லதாக செஞ்சு கூட நமக்கு கடவுள் பல வழிகளை கொடுத்துட்டாரே அப்படின்னு ஒரு கடந்த 3 வருஷமாக படாத பாடு இல்லை. பல பேருக்கு குடும்ப வாழ்க்கையில் பல்வேறு விதமான சிக்கல்கள், பிரச்சனை, பிரிவு, கருத்து வேறுபாடு, ஏன் விவாகரத்து வரைக்கும் கடகராசிக்காரர்கள் சென்றார்கள். அப்படியே இல்லைங்க, ஒத்துமையாக நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு உடல் நலத்தில் பிரச்சனை ஏற்பட்டுச்சு, அல்லது 3வது நபர்களால் தேவையில்லாத மன உளைச்சல் வந்திருக்கும். இதை தாண்டி காதலர்களாக நாங்கள் இருக்கோம் சார் அப்படின்னா கூட உங்களுக்குள்ளே பிரச்சனையும் பிரிவுகளையும் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் 10வது இடத்துல இருந்து வந்த குரு பல்வேறு விதமான சவால்களை முன்னாடி கொடுத்துச்சு. அதுக்கு அடுத்தது 11ல் குரு வந்து கூட அந்த குரு 2025 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 4-5 மாதங்கள் வக்ரத்தில் போய் திரும்பவும் 10ல் உட்காந்தது. அப்போ 10ல் வக்ரத்தில் இருக்கும்போது தகுதிக்கேற்ற வேலை கிடையாது, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடையாது, அர்ப்பணிப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடையாது. ஏன் இருக்கிற பதவி போயிடுமா, வேலை போயிடுமா, அல்லது இந்த வேலையை விட்டு நம்ம வெளியில் வந்துடலாமா, அல்லது வேறு இடத்துக்கு போகலாமா அப்படின்னு நினச்ச கடகராசிக்காரர்களும் உண்டு. ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத இருந்த உங்களுடைய வாழ்க்கை, அதாவது உழைப்பிற்கான பலனே கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலனை தரக்கூடிய அடிப்படையில் 2025 வருஷம் அமைதியே தீரும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2025 ரொம்ப முக்கியமான பலன்களை பார்க்கக்கூடிய ராசிகளில் நீங்களும் முதன்மையான ஒரு ராசின்னு சொல்லலாம். ஸோ குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த எல்லா சிக்கல்களும் தீரும். குடும்பத்திலே ஒரு நிம்மதியே இல்லைன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஆண்டவன் அருளோடு ஒரு மங்கள காரியங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கெல்லாம் கல்யாண பலம் கூடி வரும். மறுமணத்துக்கு எதிர்பார்த்து காத்திருந்த கடகராசிக்காரர்களுக்கு மறுமணம் கூடி வரப்போகுது. 2025 வருஷத்தில் ஒரு புதிய பட்டமும் பதவியும் புதிய பொறுப்பும் புகழும் கடகராசிக்காரர்களுக்கு கடவுள் கொடுக்க போகிறார். ஒரு நிலையான இடத்துல நீங்கள் உட்கார்ந்து உங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அரசியல் துறை சார்ந்து இருப்பவர்கள், மீடியா லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஜாக்பாட்டுக்குரிய வருஷமாக இருக்கும். குறிப்பாக பிஸ்னஸ் யாரெல்லாம் கடகராசியில் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கும். கூட்டுத் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் பல்வேறு விதமான சிக்கல்கள், பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான முடிவுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களில் ஒரு சிக்கலாக இருந்துச்சு, ஒரு இடம் மூவ் பண்ணாமலே போயிட்டு இருந்ததுன்றதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமான சாதக பலன்களை பெற்றுத்தரும். பங்கு சந்தை முதலீடுகளில் முதலீடு போட்டுட்டு கூட பெரிய லாபம் கிடைக்கல அப்படின்னு நினைச்ச கடகராசிக்காரர்களுக்கு ஒரு திடீர் ஏற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். குறிப்பாக ஒரு பெரிய தொகை 2025 கடகராசிக்காரர்கள் கையில் வச்சு செலவு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கும். குறிப்பாக இழந்த விஷயங்களை எல்லாமும் திரும்ப உங்களுக்கு கடவுள் இந்த காலத்தில் கொடுப்பார். அஷ்டமத்து சனி நடந்தபோது 7.5 நாட்டு சனியில் ஒரு பாதிய எளிய வழியை அனுபவிச்சுட்டீங்க. குறிப்பாக இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, பொண்ணை இழந்தாச்சு, பொருளை இழந்தாச்சு, உயிர் மட்டும்தான் மிச்சம் இருந்தது. அதுலேயுமே கடவுள் எதுக்கு இந்த வாழ்க்கை, ஒரு நாளாவது கடவுள் கொண்டு போயிடாதா அப்படின்னு நினச்சி அழுதுற கடகராசிக்காரர்களும் பல பேர் உண்டு. உங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வழிகள் எல்லாமே தீரும். எதை எல்லாத்தையும் நீங்கள் இழந்தீங்களோ, எந்த விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு உங்களை கஷ்டப்படுத்துச்சோ, எங்கெல்லாம் நீங்கள் அலட்சியப்படுத்தப்பட்டீர்களோ, புறக்கணிக்கப்பட்டீர்களோ, அவமானத்தைப்படுத்தப்பட்டீர்களோ, அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நீங்கள் வீறு கொண்டு நின்று ஜெயிக்கிறதுக்குரிய ஒரு அற்புதமான பீரியட் உங்களுக்கு 2025 நான் சொல்லுவேன். வெளிநாடு வெளிமாநில யோகத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் அமையும். பிஆர் கிடைக்கணும்னு நினச்சவங்களுக்கு பிஆர் கிடைக்கும். நிறைய விளைய செலவுகள்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வந்து சுபவிரய செலவுகள் நிறைய பண்ண போகிறீங்க. தாய் தந்தை வழிகளில் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள், அந்த உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். நண்பர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். கடகராசியில் பிறந்து உடன் பிறந்தவங்களை நினச்சிருந்த கஷ்டங்கள் எல்லாமே மாறும். ஒரு புது தன்னம்பிக்கை வரப்போது, ஒரு தைரியம் வந்து ஒரு தெளிவாக பல விஷயங்களை இந்த காலகட்டங்களில் செய்வீங்க. மண் வாங்க போகிறீங்க, மனம் வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, சுபகாரிய விஷயங்களை எல்லாத்தையும் செய்ய போகிறீங்க. அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு தெளிவாக வாழ்க்கையில் இதைத்தான் செய்யணும், இதைத்தான் செய்யக்கூடாது, இந்தந்த விஷயங்கள் நான் செஞ்சு என் வாழ்க்கையில் தோத்துட்டேன் அப்படின்னு ஒரு தெளிவான முடிவோடு கடந்த 3.5 வருடம் கடவுள் கற்றுக் கொடுத்த பாடத்தோடு 2025 வருஷத்தை ரொம்பவே சூப்பராக நீங்கள் தொடங்க போகிறீங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. எந்த காரியத்தை நீங்கள் தொடங்கினாலும் வருஷத்தினுடைய தொடக்கம் முற்பகுதியில்
கடக ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அந்த 11ல் இருக்கக்கூடிய குரு மே மாசத்துக்கு பிறகு 12ல் மறையிறாருங்க. ஸோ 12ல் மறையும் போது குரு பலன் இல்லாத காலகட்டமாக இருக்கும். முற்பகுதியில் உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் நீச்சமாகவும் இருக்கிறார். எண்ணங்களை கொஞ்சம் கட்டுக்குள்ள வைக்கணும். தேவையற்ற மனப்பதட்டமும் மன பயமும் மன உளைச்சல்களும் கடகராசிக்காரர்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசம் ஏற்படக்கூடிய சூழல்களை தரும். அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக இருந்துட்டா போதும். ராசிக்கு 11ல் குரு இருக்கிறதுனால சுபகாரியம் தொடங்கணும், வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை நான் ஆரம்பிக்கணும்னா மே மாசத்துக்கு முன்னாடி நீங்கள் தொடங்குவது மிகப்பெரிய உத்தமமாக இருக்கும். எதில் கவனமாக இருக்கணும்னா 3ல் இருக்கிற கேது 2வது இடத்துக்கு வராரு, 9ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் அஷ்டமத்தில் வராரு. ஸோ இந்த 2 விஷயங்களில் கவனம். கேது வாக்குஸ்தானத்தில் வர்றதுனால பேசுகிற வார்த்தைகளில் தயவு செஞ்சு கவனமாக இருங்க. மனசில் வச்சுக்க மாட்டீங்க கடகராசி, பட்டு பட்டுன்னு பேசிடுறீங்க, அதில் மட்டும் கொஞ்சம் கவனம். 2வது மணி ஹேண்ட்லிங்கில் கவனம். பணம் யாருக்கு கொடுக்குறோம், எந்த விஷயத்துக்கு செலவு பண்ணுறோம், இது சார்ந்ததில் கவனம். படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட எச்சரிக்கையோடு செயல்படணும். 8ல் ராகு வர்றதுனால கோச்சார் அடிப்படையில் சர்ப்பதோஷத்தையும் நாகதோஷத்தையும் ஏற்படுத்துது. அஷ்டமத்து சனி நடந்த காலத்திலே இல்லற வாழ்க்கையில் பல பிரச்சனை இருந்துச்சு. இப்போ 8ல் ராகு வரும்பொழுது நான் முன்னாடி சொன்னேன், எல்லாரும் பிரிந்தவர்கள் சேருவீர்கள், எல்லா காதலர்களும் ஒற்றுமையாகக்கூடியதுன்னு சொல்லி இருந்தும் இந்த ராகு என்ன பண்ணுன்னா தேவையற்ற புதிய உறவுகளை உங்களுக்குள்ள கொண்டு வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிப்படையாக சொல்லணும்னா பார்க்கக்கூடிய நீங்கள் ஆணாக இருந்தால் பெண் சார்ந்த விஷயத்தில் கவனம், பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம். இந்த 2 விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும், உங்களுடைய வாழ்க்கை பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒட்டுமொத்தத்தில் 2025 வருஷம் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அனுகூலமாக வருடமாகவே அமைய போகுது. எந்த வழிபாடை செஞ்சால் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு பார்த்தா இந்த வருஷம் முழுக்க ராசிநாதனே சந்திரன் வர்றதுனால பௌர்ணமி அன்று, பௌர்ணமி வரக்கூடிய நாளில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் எதுவாக இருந்தாலும், பெண் தெய்வத்தினுடைய கோவில் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால அந்த பெண் தெய்வ கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு விட்டு வாருங்கள். அந்த பௌர்ணமியினுடைய நிலவொளியை உங்களுடைய ஆன்மாவிலும் உடலிலும் நீங்கள் செலுத்துங்கள். நிச்சயமாக அந்த சந்திரனுடைய அருளாற்றலோடு உங்களுடைய எண்ணங்கள் தெளிவடைந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தே தீரும். ஸோ மற்றும் ஒரு அழகான தருணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.